நெய்பருக்கு புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். பிரிஸ்பி, இந்த பாய்க் வைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூற்றுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்கள். இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பெண், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கு. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவது என்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன.
பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையில இருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே, சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. பை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவர் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? காம்புச் பண்ண வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது, சந்தேகமே இல்லை. ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள். அதை திருப்பி. ஐயோ பாட்டி, அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு. ஓ, என்ன அது? கூலோய், ஓ, நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல் இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட் ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க, the matters பாக்கம் வச்சு மாஸ்டிக் நிரப்போம். சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். என்ன, பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம்.
நாங்கள் ஸ்பிரிட் மீட்ஸ் வைக்கிறோம் மற்றும் அது நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கெட்சில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, அது பாருங்கள். இது சுவைய சவிச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம், சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. ஹூரே கேக்ஸ், எனக்கு அவை பிடிக்கும். இதோடு தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ, இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இதனோட எல்லா கேக். ஆஹா, இத பாருங்கள். என்னமா கிளீனியும் நுடல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹூ! உங்கள் அடுத்த பணிகள் ஸ்கியூவர்ஸ் மீது இனிப்புகள். ஆஹா, எனக்கு எதுவும் புரியவே போதவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்வேன். என் பழக்கூடை எங்கே? வாழைப்பழத்தை இவ்வாறு வெட்டுவது அவசியம். எனக்குள் இந்த வார்ப்புரு இருப்பது நல்லது. மலர்களுக்கான சிறப்பு வெட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர்ல போடுங்க. அப்படியே அத ஒரு பானையில போடுங்க. மண்ணிக்கு பதிலாக நான் புதிய பருப்புகள் பயன்படுத்த போறேன். அப்படியே. ஓஹோ, அத பாருங்க. நானி, நீ என்ன பண்ற? என்ன பாட்டி? ஓ, இல்ல இல்ல, நான் பணிய மறந்து விட்டேன். என்னிடம் இப்போதைக்கு சர்ஃப் லாலிபாப் தான் இருக்கிறது. சரி, நான் இதனை நினைச்சு துடைக்கிறேன். ஓ இல்ல, அது வேலை செய்யல. இது மோசமா இருக்கிறது. சரி, வேறு கதாநாயகம் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் குழந்தைக்கு என் மாம்பழ இனிப்பு மற்றும் மார்ஷ்மெல்லோகளை கொடுக்க முடியும். கூல். ஆனால் ஏதோ பிழையாக்கி விட்டது. ஆமாம், சரி. என்னிடம் பபிள் கம் உள்ளது. அதை பற்றி மறந்து விட்டேன். இதோ எனக்கு தேவை. மேலே நான் சாக்லேட் சிரப் பயன்படுத்த போறேன். இத்தனை ருசியானது. ஹலோ பாட்டி, ஒருவருக்கு கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டது போல இருக்கிறது. ஆம், நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் முழுதாக சரப்பு குடிக்கவில்லை என்று நம்புகிறேன். நன்றி. அவங்களுக்கு தாங்க அதுதான். அங்க ரெசிபர் மாம்ச ட்ரெசரி பெடிஸ். Das ist die neue Trailer für Goodbye. Ja, Youngam. Chris Credier Freud soll das. Now ist just Hargus Serka Neramachi. Eber Vector. Restoring inners and Sauce Auerkanen für das Holz. Adrian ser freakers do Utralam. Syrians Lalurke. I'm with Adil Silas Caesar Kapurin. ஆமாம், அதை கட்டுங்க. வாவ். ஓ, என் சகோதரன் கொடுத்த பரிசு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. இது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த நாப்கின் அசிங்கமாக இருக்கிறதா? சரி, எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அதனால நான் அவற்றை பல்லான முயற்சிக்க போகிறேன். சாக்லேட்டுடன் ரொம்ப சுவையாக உள்ளது. ருசியானது. இப்போது நான் ஒரு புள்ளியை ஊதப் போகிறேன். வாவ், இது மிக குளிர். அது ஒரு நீரூற்றுதானா? இது சாக்லேட் மாதிரி தெரியல. தெளிவா இருக்கு. இது எனக்கு பிடிச்ச சீஸ் சாஸ். ஹூரே, நான் அவற்றை பற்றல ஊற்ற மகிழ்ச்சியாக இருப்பேன். முயற்சிப்போம். ருசியா இருக்கு. ஒரு சுவாரஸ்ய அனுபவம். வாவ், பாட்டி செய்த அழகிய பூக்கள். அவற்றை பருகி மகிழ்வேன்.
நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லாக இருக்கிறது. பாட்டி வென்றார். நன்றி குட்டி, உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். அடா இப்படியா? ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் பாடிய ஜோடுறோம். இன்னொரு 20%. அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். ஓ, அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். பரிது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்த ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடிச்சு விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிகளைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள்,
நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. ஆச்சரியம்! நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ்! ஐயோ, எனக்கு சிப்ஸ்கள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்சு பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா! கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உருமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது! எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு, நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், அழுக்கு தான் சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு
எனது பிடித்த தர்பூசணி மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே,